எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறமா என்னை முழுசாக நம்பி சரிங்களா அவங்க வாழ்க்கையை மட்டும் ஒப்படைச்சது இல்லாமல் முழுக்க முழுக்க என்னோட கனவுகளுக்கு ஃபுல்லாகவே வந்து ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். உலகமே நமக்கு தான் நீ கூட இருந்துட்டா. ஹைதராபாத் சிக்கன், மிலிட்ரி சிக்கன், தவா சிக்கன், அதுக்கப்புறம் வந்து கார்லிக் சிக்கன், மிளகு கறி, இது எல்லாமே என்னுடைய ஹஸ்பண்ட் தான் சார் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு நம்ம ஒரு ஆளாக இருக்கிறோம் அப்படின்னா எனக்கு வந்து முழுக்க முழுக்க 100க்கு 200% வந்து பார்த்தீங்கன்னா என் மனைவி தான் காரணம். சொர்க்கமே துறக்குதா உன் கூட நடந்துட்டா. நீ எதுனாலும் பயப்படாத, உனக்கு நான் என்னால் எல்லா சப்போர்ட்டும் நான் உனக்கு பண்ணுறேன். அவங்க இருக்கிறனால தான் வந்து நான் ஒரு ஆளாகவே வெளியே தெரிகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஸ்வீட் சதீஷ். நம்ம மதுரை வாசி சேனலில் ஒவ்வொரு எபிசோட்ஸ் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. ரொம்ப சூப்பராக போயிட்டே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் நிறைய நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்டே இருப்போம். என்னவோ அது என்னமோ நமக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நான் ஒரு தடவை நம்ம மதுரையில் அழகர் நகர் பஸ் ஸ்டாப்பில் தான் இருக்கும். அதாவது புதூருக்கு பக்கத்தில் அழகர் நகரில் தான் இருக்கும். இங்கே வந்துட்டு என்னடா ஒரு சின்ன கடை மாதிரி போட்டிருக்காங்களே, அது டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணேன். அடிக்ட் ஆகிட்டேன். உண்மையிலே சொல்ல போனால் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினச்சா நல்ல சாப்பாடை சாப்பிட்டு சாதிக்கிறேங்க. எப்போ பார்த்தாலும் சோறு அதுதான் என் வாழ்க்கையில் இனிமேல் வந்து ஒரு லட்சியமாக இருக்கும் போது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து நான் வந்திருக்க கடை தான் பாருங்க. அந்த போர்டு கூட சின்ன கடையாக தான் வச்சுருக்காங்க. ஆரோக்கியமான வீட்டு சமையல், கடல் மீன் குழம்பு, கடல் மீன் வறுவல், செட்டிநாடு கோழி குழம்பு, மிளகு கோழி பரட்டல், பூண்டு கோழி வதக்கல், ஹைதராபாத் கோழி வறுவல், அக்ஷயா பொன்னி சாதம் சொல்லி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி உள்ள ஸ்பெஷல் மெனு என்ன அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலாக நான் உள்ளே வந்துட்டேன். உள்ளே போகிறோம். அந்த கடையை பற்றி எல்லா டீட்டெயில் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி என்னென்ன வெரைட்டிஸ் என்னென்ன குழம்பு வச்சுருக்காங்கன்றதை உள்ளே போய் பார்க்கலாம். மறக்காமல் உங்கள் ஊர்லேயும் சரி, உங்கள் ஏரியா பகுதியிலையும் சரி, இந்த மாதிரி ஸ்பெஷலான ஃபுட்டு கொடுத்தா கீழே இருக்க நம்பருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாங்க உள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அழகர் நகர் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா சாய்ராம் ரமணா ட்ரேடர்ஸ் அரிசி மளிகை வியாபாரத்துக்கு கீழே தான் இந்த கடை இருக்குது. ஸோ முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேனர் வச்சுருக்காங்க. வெற்றி கேரளா மீன் குழம்பு கடை அப்படின்னு போட்டிருக்காங்க. உண்மையிலே வந்து உள்ளே நிறைய ஸ்பெஷல் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். அந்த கடைக்குள்ளே தான் இருக்கேன். ஒரு லிட்டில் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த குடிநீர் கூட வந்து மூலிகை குடிநீர்னு போட்டிருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அக்கா இதுக்குள்ள என்னென்ன இருக்குது சார்? இதில் வந்து வெட்டிவேர் இருக்குது சார், பச்சை கற்பூரம், கிராம்பு இருக்குது சார். இது நம்ம கஸ்டமர்ஸ் வந்து வெயிலில் வர்றவங்களுக்கு அடிவயிறு வலி இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம இது சேர்த்துருக்கோம் சார். அவங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அங்கங்கே தண்ணியே கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் கார்பரேஷன் வாட்டர் அந்த மாதிரி இருக்கும். மூலிகை குடிநீர் வச்சுருக்காங்க. ஸோ உண்மையிலே பெட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெனுவில் பார்த்தீங்கன்னா இது வந்து கோழி குழம்பு. நான் வந்து அன்றைக்கி கோழி குழம்பு தான் வாங்கிட்டு போனேங்க. செம்மையாக இருந்துச்சு குழம்பு. அதனால தான் வந்து நான் தைரியமாக அந்த வீடியோவே நான் போடுறேன். இங்கே வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்க, குழம்பு அப்படியே ஸ்மெல்லு ஓப்பன் பண்ணும்போதே வேறு லெவல். அதுவும் மண்பானையில் வச்சுருக்கனால இன்னும் டேஸ்ட்டு கூடுன்னு சொல்லுவாங்க. மண்பானை சமையல் வந்து என்றைக்குமே வேறு லெவலில் இருக்கும். அப்படியே இங்கிட்ட வந்து பார்த்தா அந்த கடைக்குள்ளே வரும்போதே ஒரு ஸ்மெல் இருக்கும், அடிச்சு தூக்கும். அந்த மீன் குழம்பு ஸ்மெல் தான். இதை எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ திக்னஸாக இருக்குது பாருங்கள். பாருங்க மீன் குழம்பு. இது அப்படியே சாப்பாட்டுக்கு ஊற்றி அந்த குழம்பை மிதக்க வச்சு அப்படி அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், செமையாக இருக்கும். ஒரு 3 monthsக்கு மேலே வரும். மீன் நல்லா இருக்கும். மீன் குழம்பு, மீன் வறுவல் நல்லா இருக்கும். சிக்கன் நல்லா பண்ணுறாங்க, நாட்டுக்கோழி நல்லா பண்ணுறாங்க. வீட்டு சமையல் மாதிரி எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, ஆரோக்கியமாக இருக்கும். டெய்லி ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி அவங்க ரசம் கம்பல்சரியாக கொடுத்துறாங்க. இன்றைக்கி வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா ரசமும் இந்த தக்காளி தொக்கும் வச்சுருக்காங்க பாருங்க. உண்மையிலே பார்க்கும்போது அப்படியே வீட்டில் நம்ம அம்மா எப்படி சமைப்பாங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக கொடுக்குறாங்க. உண்மையிலே இன்னொரு விஷயம், எங்கள் அம்மா கூட இங்கே டேஸ்ட்டாக இருக்குது சமைச்சு வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஃபிஷ் ஃப்ரை, அதாவது நிறைய பேருக்கு பார்க்குற எல்லாருக்கும் மீன் குழம்பு பிடிக்குமோ இல்லையோ, ஆனால் ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப பிடிக்கும். ஓப்பன் பண்ணும்போது இங்கே பாருங்க அப்படியே ஃபிஷ் ஃப்ரை செமையாக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல, செமையாக இருக்குது. அந்த மாதிரி அந்த பாக்ஸ் கூட அவங்க பார்சல் பண்ணுற பாக்ஸ் கூட ரொம்ப நீட்டாக இருக்குது. ஓ என்ன பாக்ஸ் இது? ஃபுட் கிரேட் சார். ஃபுட் கிரேட் பாக்ஸ் கவர்மெண்டால இது பண்ண ஃபுட் கிரேட் பாக்ஸ். அப்போ நீங்கள் எஃப்எஸ்எஸ் அந்த சர்டிஃபிகேட்டோட பண்ணுறீங்க? ஆரம்பிக்கும் போதே வந்து எல்லாமே செக் பண்ணி தான் சார் நம்ம ப்ராப்பராக தான் சார் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். சூப்பர் மேம். என்னோட நேம் கிருஷ்ணவேணி, என்னோட ஹஸ்பண்ட் நேம் கல்யாண். நம்ம ஸ்டார்ட் பண்ணி வந்து 4 months ஆகுது சார். நிறைய ரெகுலர் கஸ்டமர்ஸும் இப்போ நிறைய பேர் வராங்க சார். அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம திருப்தியாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு திருப்தியாக கொடுத்துட்ருக்கோம். நான் வந்து நாகர்கோவில் சைட் சார். என்னுடைய ஊர் வந்து 5 கிராமம் சார். நம்ம சரி குழம்பு கடை வந்து அந்த ஸ்டைலில் வைப்போம். என்னுடைய குழம்பும் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் தான் சார் குழம்பு இருக்கும். அதனால
அதனால தான் வெற்றி கேரளா குழம்பு கடைன்னு வச்சுருக்கோம் சார். சார் நம்ம கடையில் வந்து முக்கியமான ஒரு இது கொடுக்குறது இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது வந்து மீன் குழம்புக்கு தான் சார். மீன் குழம்பு இருக்கும், நாட்டுக்கோழி ஸ்டைலில் வந்து செட்டிநாட்டு ஸ்டைலில் வந்து கோழிக்கறி குழம்பு இருக்கும் சார், மிளகு கறி இருக்கும், ஹைதராபாத் சிக்கன் இருக்கும் சார், தவா சிக்கன் இருக்கும், மிலிட்ரி சிக்கன் இருக்கும், மலை பூண்டில் போட்டு பண்ண கார்லிக் ரொம்ப ஸ்பெசிஃபைடாக வந்து கருமிளகுல பண்ண மிளகு கறி இருக்கும். மேம் வந்து இப்போ டேஸ்ட் பண்ணுறாங்க, ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க. ஸோ லைவாக அவங்க டேஸ்ட் பண்ணுறாங்க எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, அடுத்து சாப்பிடுன்ற மாதிரி தூண்டுது நம்மளுக்கு. மேமே வந்து சுகா அப்படின்னு சொல்லி மசாலா ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். மசாலா ப்ராடக்ட் பண்ணுற நீங்களே இவங்களோட மசாலா எப்படி மிக்சிங்ல எப்படி இருக்குது, அவங்களே ஹோம்மேட் பண்ணி அவங்களே வந்து போட்டிருக்கிறதுனால நல்ல டேஸ்ட் இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நான்வெஜ்லேயே நாங்கள் ஊர்னோங்க அப்படின்னும் போது அந்த டேஸ்ட் பார்த்தோன்னா சொல்லிடுவோம் இதுதான் இந்த மீன் தான் இந்த ருசி தான் அப்படின்னு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. அதாவது நான் மீன் குழம்புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சார் எந்த வித குழம்பு பொடியுமே கிடையாது. நம்ம ஸ்பெசிஃபைடாக வந்து மீன் குழம்பு வந்து நான் தேங்காய் எண்ணெயில் மட்டும்தான் சார் வந்து அதுக்கு போடக்கூடிய மிளகு ஜீரகம் மல்லி இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே தேங்காய் எண்ணெயில் தான் சார் வறுக்கவே செய்வேன். அது மாதிரி தேங்காயும் மீன் குழம்பு வந்து இந்த ஊரில் வந்து தேங்காய் யூஸ் பண்ணி செய்ய மாட்டாங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து தேங்காயை வந்து நல்ல தேங்காய் எண்ணெயில் வந்து வறுத்து தான் சார் அரைச்சி இது பண்ணியிருக்கேன். அதுமாதிரி கறி குழம்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் சேர்க்கக்கூடிய மிளகு ஜீரகம் கசகசா வேர்க்கடலை சேர்ப்பேன் சார், கசகசா ப்ளஸ் இதுலேயும் நான் வந்து தேங்காய் வந்து சேர்ப்பேன் சார். இதுவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து தேங்காய் எண்ணெயில் தான் சார் நான் வதக்கி இது பண்ணி. முக்கியமாக உங்கள் நாகர்கோவில் அப்படின்றனால அந்த நாகர்கோவில் டேஸ்ட்டில் கொடுக்குறாங்க. அது பார்க்கும்போதே எல்லா டிஷ்ஷஸ் அப்படியே கேரளா ஸ்டைலில் ஒரு சாப்பாடு இருக்கும். மதுரையில் பெஸ்ட்டாக ஒரு கேரளா ஸ்டைலில் வந்து ஒரு குழம்பு ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த கடையை மஸ்ட் விசிட் பண்ணலாம். சரி, அதாவது மீன் குழம்பு கோழிக்கறி குழம்பு எல்லாமே வந்து 65 தான் சார், எல்லாமே 65 தான். ஓகே, இதோட நம்ம வந்து ஒவ்வொரு குழம்போடையும் சார் ஒரு ஆவாரம் பூ ரசம், அப்படி இல்லைன்னா செம்பருத்தி பூ ரசம் இருக்கும், இல்லைன்னா மிளகு ரசம் இருக்கும். அது எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? அதுக்கு நம்ம சார்ஜ் பண்ணுறது கிடையாது. அவங்க எந்த குழம்பு எந்த கிரேவி ஐட்டம் வாங்கினாலும் 65 தான். அந்த குழம்போடையே வந்து அவங்களுக்கு அந்த ரசமும் வந்துடும், ஒரு தக்காளி தொக்கு இல்லைன்னா புதினா தொக்கு மல்லி தொக்கு இது சேர்த்து வந்து காம்ப்ளிமெண்ட்டாக வந்துடும் அவங்களுக்கு. அது மாதிரி நம்ம எப்போவுமே வந்து ஆட்டுக்கால் சூப்பு இருக்கும் சார், அது நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ தான். எப்போது மத்தியானமே? ஆமாம், எப்போவுமே 11 மணிலேருந்து நம்ம கடை ஸ்டார்ட் ஆகும் சார். 11 மணிலேருந்து 2:30 வரைக்கும் இருக்கும். ஆட்டுக்கால் சூப்பு இருக்கும் சார், நாட்டுக்கோழி சூப்பு இருக்கும், முருங்கைக்கீரை சூப்பு இருக்கும் சார். இது மாதிரி நிறைய அந்த கீரை ஐட்டத்தோட சூப்பும் வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். நம்ம கொடுக்குற டேஸ்ட் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. நம்ம அவங்களுக்கு ஆர்டர் படி அவங்க என்ன மாதிரி கேட்குறாங்களோ நம்ம நிறைய வெரைட்டிஸ் வச்சதில் எந்த இது ஸ்பெசிஃபைடாக கேட்குறாங்களோ அதை நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். முழுக்க என்னுடைய ஹஸ்பண்டும் நான் வீட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க பேர் வந்து கலாவதி, இன்னொருத்தவங்க பேர் நதியா. முழுக்க சப்போர்ட் பண்ணுறது என்னுடைய ஹஸ்பண்ட் மட்டும்தான் சார். அந்த கிரேவி ஐட்டம் பண்ணுறது எல்லாமே அவங்க தான், குழம்பு மட்டும்தான் நான் பண்ணுவேன். என்னோட மனைவி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு மேலே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எனக்கு எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறமா என்னை முழுசாக நம்பி, சரிங்களா, அவங்க வாழ்க்கையை மட்டும் ஒப்படைச்சது இல்லாமல் முழுக்க என்னோட கனவுகளுக்கு ஃபுல்லாகவே வந்து ரொம்பவே சப்போர்ட்டாக இருப்பாங்க. உலகமே நமக்கு தான், நீ கூட இருந்துட்டா. ஹைதராபாத் சிக்கன், மிலிட்ரி சிக்கன், தவா சிக்கன், அதுக்கப்புறம் வந்து கார்லிக் சிக்கன், மிளகு கறி, இது எல்லாமே என்னுடைய ஹஸ்பண்ட் தான் சார் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு நம்ம ஒரு ஆளாக இருக்கிறோம் அப்படின்னா எனக்கு வந்து முழுக்க 100க்கு 200% வந்து பார்த்தீங்கன்னா என் மனைவி தான் காரணம். சொர்க்கமே துறக்குதா உன் கூட நடந்துட்டா. நீ எதுனாலும் பயப்படாத, உனக்கு நான் என்னால் எல்லா சப்போர்ட்டும் நான் உனக்கு பண்ணுறேன், நீ தைரியமாக நின்று பண்ண அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் 2 பேருமே வந்து காலையில் ஒரு 4:30 எழுந்திப்போம் சார். அவங்க இருக்கிறனால தான் வந்து நான் ஒரு ஆளாகவே வெளியே தெரிகிறேன். சாப்பாடு அதான எல்லாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் கேரளா ஸ்டைலில் ஃபுட்டு கிடைக்கிற கஷ்டம், ஆனால் இன்னுமே கஷ்டம் கிடையாது, ஈஸி தான். நீங்கள் வந்து நம்ம வெற்றி கேரளா மீன் குழம்பு கறிக்கடைக்கு நீங்கள் வந்தோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க, மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்றத கேட்டிருப்பீங்க. ஸோ ரொம்ப ஒரு ஹானரபுளாக ஒரு சாஃப்டாக டீல் பண்ணுறாங்க எல்லாரையும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கையில் க்ளவுஸ் போட்டிருக்காங்க, ஹெட் மாஸ்க் போட்டிருக்காங்க, எல்லாமே போட்டு ரொம்ப ப்யூராக பண்ணுறாங்க. தரமான கடை. நீங்கள் உண்மையிலே வந்து மஸ்ட்டு விசிட் பண்ணிங்கன்னா இவங்களை விடவே மாட்டீங்க. டெய்லி குழம்பு வீட்டில் சமைக்காமல் இவங்கள்ட்ட தான் வாங்குவீங்க. ஸோ இதே மாதிரியே நீங்களும் உங்கள் ஏரியாக்களில் ஒரு சிறந்த ஹோட்டல் நல்லா குவாலிட்டியாக பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணுங்கள். இதே மாதிரியே தரமான ஒரு அடுத்த விளாகில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுவது உங்களோட ஸ்வீட் சதீஷ் மற்றும் கேமராமேன் பால் டப்பா. வரட்டா, வாங்க.